நத்திங் ஃபோன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் பார்த்தாலே நத்திங் ஃபோன்னு தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இந்த தடவையும் இது ஒரு புது அஃபோர்டபுள் லைனப்பாக இருந்தாலும் ஃபோன் பியும் அதே மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபோன் ஏ சீரீஸில் இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட நிறைய விஷயங்களை இந்த ஃபோனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு புது கிளிஃப் பார், டிரான்ஸ்பரண்டான கேமரா டிசைன், ஸ்னாப்ட்ராகன் எஸ்ஓசி, நத்திங் ஓஎஸ், இது வரைக்கும் இந்தியாவில் அவங்க லான்ச் பண்ணதுலேயே ஹையஸ்ட் கெப்பாசிட்டி பேட்டரி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த ஃபோன் 4B அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முடிஞ்சா பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃபோன் பி வர பாக்ஸ். ஒரு டிப்பிக்கலான நத்திங் ஸ்டைல் பாக்ஸ்னு சொல்லலாம். ஸோ முதல்ல அந்த சீலை ரிமூவ் பண்ணலாம். ஸ்லைட் ஓப்பன் பண்ணோன்னே முதல்ல நீங்கள் பார்க்குறது நத்திங் கிட்டேருந்து இந்த ஒரு சின்ன நோட். அதை படிக்கணுன்னா இங்கே பாஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்சர்ட்டில் உங்களுக்கு ஒரு லீஃப்லெட், அப்படி USB Type-C to Type-C கேபிள், ஒரு புது வித்தியாசமான சிம் டூல் பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம அந்த ஃபோன் 4Bக்கு வருவோம். அதோட ப்ரொடக்டிவ் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். இது ஒயிட் கலர்வே. நத்திங் இந்த ஃபோனை பிளாக் அப்புறம் ப்ளூலேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ளூ தான் பார்க்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அந்த RCB ஸ்பெஷல் எடிஷன் அது இருக்கிறத பற்றி நம்ம பேச போகிறதில்ல. சரி, இப்போ லுக்ஸ்ன்னு வரையில் இதை பார்த்த உடனே நத்திங் ஃபோன்னு தெரியும். பேக் வந்து பாலிகார்பனேட் தான், பட் மேலே இருக்கிற கேமராரே கிளாஸ். இங்கே அந்த டிரான்ஸ்பரன்சி, அந்த மெட்டாலிக் ஆக்சன்ஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இந்த கேமரா அரே, அந்த ஃபோனோட கார்னர் ரேடியஸ் எல்லாமே மேட்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கீழே இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இதுவும் அந்த கேமராஸோட அப்படியே லைனப் ஆகுது. கைஸ், எனக்கு நத்திங் ஃபோன் 3யோட அந்த கேஆட்டிக் டிசைன் பிடிச்சிருந்துச்சு. பட் அதே சமயத்தில் இங்கே இந்த சிமெட்ரியும் நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த பேக், இது ஒரு யூனிபாடி பெல்ட், மேட் ஃபினிஷோட. ஸோ பார்க்க நல்லா இருக்கிறது போக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்சஸும் ஈஸியாக பிக்கப் பண்ணாது. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணுவீங்க. இது வெயிட் லிட்டரலி B லைனப்பாக இருந்தாலும் இப்போ நம்ம இதோட எக்ஸ்பென்சிவான ஃபோன்ஸில் நத்திங் ஆஃபர் பண்ண நிறைய விஷயங்களை இங்கேயும் ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுலேயும் எசென்ஷியல் கீ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன்லேயும் IP64 ரேட்டிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இல்லை இந்த கிளிஃப் பார் எடுத்துக்கோங்களேன். இப்போ அந்த பழைய கிளிஃப் எல்இடிஸோட கம்பேர் பண்ணையில், இன்ஃபேக்ட் அந்த ஃபோன் 4A முதல் தடவையாக இந்த மாதிரி ஒரு கிளிஃப் பார் பார்க்கையில் என்னோட இனிஷியல் தாட் அவ்வளோதானா, பட் யூஸ் பண்ண எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா இருந்துச்சு. இங்கே அந்த ஃபோனையோட கொஞ்சம் சின்ன கிளிஃப் பார், 5 ஸ்கொயர்ஸ், 45 மினி LED, பட் பிரைட்னஸ் அதிகம், லைட் லீக்கேஜ், எல்லோவிங், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் கிடையாது. இப்போ ஃபோன் 4Aல அந்த கிளிஃப் பாரில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது இங்கேயும் பண்ண முடியும். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி எதுவும் மாறல. உதாரணத்துக்கு ஒரு வீடியோ எடுக்கையில் ரெக்கார்டிங் லைட்டாக ஃபங்க்ஷன் ஆகணுமா, இங்கேயும் ஆகும். இப்போ சார்ஜ் பண்ணையில் இந்த ப்ராக்ரஸ் செக் பண்ணணுனாலோ, இல்லை வால்யூம் லெவல்ஸ் இண்டிகேட் பண்ணணுனாலோ, இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்கையில் கவுண்ட் டவுன் டைமராக யூஸ் பண்ணணுனாலோ அது எல்லாமே இங்கேயும் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை டிஃப்ரெண்ட் லைட் பேட்டர்ன்ஸ், டிஃப்ரெண்ட் கான்டாக்ட்ஸ்க்கு அசைன் பண்ணலாம். ஸோ இங்கே வெறும் ஃப்ளாஷிங் லைட்ஸாக இல்லாமல் ஆக்சுவல் ஃபங்க்ஷனாலிட்டி அவங்க ஆட் பண்ணியிருக்கிறது, டே டு டே யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வருவோம். இந்த டிஸ்பிளே 6.77 inch AMOLED பேனல், 1.5K ரெசல்யூஷன், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். நத்திங் கிளைம் பண்ணுறது 2000 nits பீக் பிரைட்னஸ், HDR இருக்கு. எங்கள் டெஸ்ட்டில் 1200 nits கிட்ட போச்சு. ஸோ அவுட்டோர் யூசேஜ்க்கு எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. இங்கே நல்ல தரமான ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இப்போ இந்த டிஸ்பிளே கடியில் ஒரு ஆப்டிக்கல் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு பிளேஸ்மெண்ட் லைட்டாக கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் எர்கனாமிக்ஸ்னு வரையில். எனக்கு இங்கே பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா சாஃப்ட்வேர். எப்போவுமே எனக்கு நத்திங் ஃபோன்ஸில் சாஃப்ட்வேர் பிடிக்கும். என்ன நத்திங் ஓஎஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லா க்ளீனாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி நல்லா க்ளீனாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, எந்த அன்னெசரி கிளட்டரும் இல்லை. ப்ளோட்வேர்னு பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப ஃபியூ ஆப்ஸ் தான் ப்ரீலோட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி. இங்கே ஃபீச்சர்ஸ்னு எதுவுமே நத்திங் இதோட எக்ஸ்பென்சிவான ஃபோன்ஸ்லேருந்து இங்கே ரிமூவ் பண்ணல. இப்போ எசென்ஷியல் AI டூல்ஸ், எசென்ஷியல் வாய்ஸ், அந்த ஸ்பீச் ஈஸியான டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கு, எசென்ஷியல் ஸ்பேஸ், உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ், ஃபோட்டோஸ், வாய்ஸ் நோட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, எசென்ஷியல் சர்ச், கூகுள் ஜெமினை, சர்க்கிள் டு சர்ச்சோட, ஈவன் அது போக நேட்டிவ் ChatGPT இன்டெகிரேஷன் எல்லாமே இந்த ஃபோன்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது போக பிளே கிரவுண்ட், நத்திங்கோட அந்த கம்யூனிட்டி கிரியேட்டட் விட்ஜெட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்குள்ள மார்க்கெட் பிளேஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கேருந்து நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விட்ஜெட்ஸ் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நத்திங் 3 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு அது ஒரு நல்ல விஷயம். ஓவரால் நத்திங் ஓஎஸ் இந்த ஃபோனில் ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆச்சு, எல்லாமே ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு, ஆப்ஸ் டக்குன்னு ஓப்பன் ஆச்சு, லேக்னு பெருசாக எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல. இதுக்கு ஒரு மெயின் ரீசன் அவங்க உள்ளே கொடுத்துருக்க சிப் ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4. இது ஒரு சாலிட் மிட்ரேஞ்ச் சிப், டே டு டே யூஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது.
இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நம்ம கேமிங் ஃபோன் எதுவும் எதிர்பார்க்க போகிறதில்ல. ஆனால் சஸ்டைன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. இப்போது ஃபோன் அஃபிஷியலாக லான்ச் ஆகிற வரைக்கும் 3D Max ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ண முடியல. BGMI, COD மொபைல் இந்த கேம்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக ஹை ஃப்ரேம் ரேட்ஸில் நிறைய நேரம் விளையாட முடிஞ்சுது. விளையாடையில் ஃபுல்லாக ஃபோன் கூலாகவும் இருந்துச்சு. இப்போ இந்த ஃபோனில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேட்ரி. குளோபலாக 5200 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இந்தியாவில் முதல் தடவையாக அவங்களோட ஹையஸ்ட் கெப்பாசிட்டி பேட்டரி 6000 mAh யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப எஃபிஷியண்ட்டான SoCயோட பேர் பண்ணையில் பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சார்ஜிங் 33 வாட் 0 to 50 அரை மணி நேரத்துக்குள்ளே சார்ஜ் பண்ணும். அது நல்ல விஷயம் தான். பட் பாக்ஸில் சார்ஜர் எதுவும் இன்க்ளூட் பண்ணல. சரி, இப்போ நம்ம கேமராஸ்க்கு வருவோமே. இந்த கேமராவே பார்க்க மட்டும் நல்லா, ஆக்சுவலாக கேமராஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பிரைமரி சாம்சங் GN-S சென்சர் 50 மெகாபிக்சல்ஸ் f1.8 OIS இருக்கிற லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ஃபோட்டோஸ் நல்லா தான் இருந்தது. டீட்டெயில்ஸும் சரி, கலர்ஸும் நேச்சுரலாக இருந்தது. லோ லைட்டில் கூட பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். நல்லா ஸ்டேபிளாக இருந்தது. எக்ஸ்போஷரும் சரி, டீட்டெயில் லெவல்ஸும் சரி, குறை சொல்கிற மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் டியூவல் வீடியோ ரெக்கார்டிங் ஃப்ரண்ட் பேக் கேமராஸை வச்சு ஒரே நேரம் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃப்ரண்ட் கேமரா பற்றி பேசல. இது இன்னொரு சாம்சங் சென்சர் 16 மெகாபிக்சல்ஸ். இதுவும் நல்லா தான் இருந்தது. ஸ்கின் டோன்ஸ், எட்ஜ் டிடெக்ஷன், போர்ட்ரேட்ஸ்க்கு எல்லாமே நல்லா இருந்தது. செகண்டரி கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட். இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது, ஸோ மேக்ரோ ஷூட் பண்ண முடியாது. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயம், பின்னாடி ஒரு 360 டிகிரி லைட் சென்சர் கொடுத்துருக்காங்க ஃப்ளாஷ்க்கு பக்கத்தில். இது உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட் டிடெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் டிஸ்பிளே ஃப்ளிக்கர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நத்திங் ட்ரூ லென்ஸ் இன்ஜின் 4 அல்ட்ரா XDR ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் கேப்சர் பண்ணி டைனாமிக் ரேஞ்ச் பூஸ்ட் பண்ணுறதுக்கு. மற்றபடி சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ரெகுலரான ப்ரீசெட்ஸ் நிறைய இருக்குது. ப்ளே கிரவுண்டோட கம்யூனிட்டி கிரியேஷன்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் 4Bக்கு எக்ஸ்க்ளூசிவாக 2 புதுசு டிஸ்கோ ஃபில்டர், அப்புறம் ஒரு DV ஃபில்டர், ஒரு லைட் அனலாக் லுக் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ எனிவேஸ், இதுதான் இந்த ஃபோன் 4B பற்றி என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். டிசைன் நம்ம நத்திங் கிட்டேருந்து எதிர்பார்த்த ஒரு வித்தியாசமான டிசைன் தான். சாஃப்ட்வேர் நல்லா க்ளீனாக இருக்குது, ரெஃப்ரெஷிங்காக இருக்குன்னு சொல்லலாம். கிளிஃப் பார் எதிர்பார்த்ததோட யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பேட்ரி, SoC, கேமராஸ் எல்லாமே ப்ராமிசிங்காக இருக்குன்னு சொல்லலாம். இது கூட இந்த சென்சிபிளான 30,000 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கிறதுனால எனக்கு இது ஒரு ரொம்ப காம்படேட்டிவ் ஆஃபரிங் மாதிரி தெரியுது. அது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நத்திங் ஃபோன் 4B பற்றி? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. அப்படியே திருப்பியும் முடிஞ்சால் அந்த தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.